ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கேப் த ஏன்ஷியன் பிரமிட் அப்படின்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஒரு பழைய பிரமிட்லேருந்து தப்பிக்கிறது அந்த கேம். இவங்க கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறதான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோன் அடிக்குது. இப்போ அவன் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டான். இப்போ ஃபோன் எடுத்து பேச போகிறான். ஃபோனை எடுத்துட்டான். இப்போ என்னென்னு கேட்குறான். இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம தான் சொல்கிறோம். நம்ம ஒரு ரிச்சாக இருக்க ஒரு பெரிய ஐடியா வச்சுருக்கோம். அது என்ன ஐடியா நம்ம கேட்குறோம். என்னென்னா, நம்ம ஒரு பிரமிடை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த பிரமிட்குள்ளே நிறைய கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கோம். உடனே அவன் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்லேயே அந்த இடத்துக்கு நான் அந்த பிரமிடை பார்க்க வரேன், அதில் இருக்க கோல்டு நான் எடுத்துடலான்றான். உடனே நம்மளோட பிளானை வச்சுட்டு அந்த பிரமிடுக்கு தான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கோன்றோம். அதோட அந்த கட்சின் முடிஞ்சு இப்போ நம்ம லாபிக்கு வந்துட்டோம். இப்போ தான் நம்ம அந்த பிரமிட்குள்ளே தான் போகிறோம். அந்த பிரமிடோட என்ட்ரன்ஸ் தான். ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இங்கே இருக்க அந்த லிவரை புஷ் பண்ணால் தான் இந்த பிரமிட்குள்ளே நம்மளால் போக முடியும்னு சொல்கிறான். இப்போ லிவரையும் இழுத்தாச்சு. இப்போ பிரமிடோட கதவு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரமிட்குள்ளே போக முடியும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். பிரமிடுன்னாங்க, ஆனால் ஏதோ க்ரீன் கலரில் இருக்குது. இது ஆசிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரமிட்கள் எப்படி ஆசிட் வந்திருக்கும்? சரி, நம்ம உள்ளே போவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே ஏதோ லாவாக்கு மேலே கஃபின் பாக்ஸாக இருக்குது. இது மாதிரி தாவி தாவி போனோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ரோப் மாதிரி இருக்குது. ரோப் ஒன்று நெளிஞ்சிருக்கு. இது ரோப் இல்லை. இந்த மாதிரி போகிற ஹாபி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும், கீழே விழுந்துட்டு என்ன ஆகும்னு. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, இதை ஒரு வழியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏதோ பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இது வேறு தாவி தாவி போகணும். ஓகே, பிரிட்ஜையும் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மலை ஏறுற மாதிரி ஏற சொல்லியிருக்காங்க. இதையும் ஏறியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ ஒன்று உருண்டு வருது. இது மேலே பட்டா செத்தவனு மட்டும் தெரியுது. இப்போ சைட்லேருந்து ஒழிஞ்சிட்டாச்சு. இப்போ அது போனோன்னு நம்ம போனோம். ஓகே, இப்போ திருப்பி போயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஓடிடணும். இது நம்ம கொஞ்சம் லேட்டானால் வந்து ஏற்றிட்டு போயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ ரோப் மாதிரி இருக்குது. இந்த ரோப் மேலே பட்டா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் படாமல் நம்ம வந்தாச்சு. இங்கே ஏதோ கல்லுக்கெல்லாம் இருக்குது, இடிஞ்சு விழுந்துருக்கு இடையில. அதனால் அதுக்குள்ளே விழுகாமல் போகணும். கீழே லாவா இருக்குது. இங்கே கீழே லாவா இல்லை, கீழே கல் தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் லாவா இருக்குது. ஓகே, இதையும் தாண்டியாச்சு. இப்போ இங்கே பொந்து மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே குதிச்சு பார்ப்போம். ஓகே, திருப்பி இங்கே அந்த பாப் நிற்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு ட்ராப்புக்கான லிவர் இருக்கும். அதை நம்ம சீக்கிரமாக புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தப்பிச்சிடுறோமா, இல்லாட்டி செத்துருவோன்றான். ஓகே, இங்கே லிவரை புஷ் பண்ணோன்னா இங்கே ஏதோ புதுசாக அண்டர் கிரவுண்டுக்கு போகிற மாதிரி வழி ஓப்பன் ஆயிருக்கு. சைடில் அந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, உள்ளேயும் குதிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்க்க ஜாமெட்ரி டேஷ் விளையாடுற மாதிரியே இருக்குது. வியூ கரெக்ட் பண்ண முடியல, இப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த வியூன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் ஜாமெட்ரி டேஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிருங்க கமெண்ட்டில். ஜாமெட்ரி டேஷில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நின்று போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் ஜாமெட்ரி டேஷ் பிளாட்ஃபார்மில் இதே மாதிரி தான் இருக்கும். ஜாஸ்டிக் கூட இருக்கும். ஓகே, இப்போ குதிச்சு போகிற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அதை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட அது கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேவ் மாதிரி போகுது. ஓகே, இதை த்ரோன்னா சிம்மாசனம். இதுக்கு என்ன சவுண்ட்? இந்த சிம்மாசனத்துக்கு போகிற வழி. திருப்பி இங்கே ஸ்பைக்ஸ்லாம் இருக்குது. இது போகணும், நான் டக்குன்னு ஓடிடணும். நம்ம போகிற பிரிட்ஜே சிறுசாக இருக்குது. அதுலேயும் விட்டு இருக்குது. இங்கே நெருப்பாக வருது.
ஓகே, அது நெருப்பை தாண்டியாச்சு. இன்னும் போய் ஒரே ஒரு ஜம்ப் அடிச்சிட்டா போதும். ஓகே, இப்போ இங்கே ஏதோ ஸ்பைக் மாதிரி இருக்கிறது சுற்றிட்டுருக்கு. தாண்டி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கோல்டன் த்ரோன் நினைக்கிறேன். சிம்மாசனம் பார்க்க தங்க மாதிரி இல்லையே, தங்கம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இருக்க எல்லா தங்கத்தையும் கலெக்ட் பண்ணணும். மொத்தம் 20 கோல்டன் பாஸ் கலெக்ட் பண்ணணுமா. 20 கோல்டன் பாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸிட் வழியாக வெளியே போகணுமா. ஓகே, நம்ம எல்லா கோல்டன் பாஸையும் கலெக்ட் பண்ணுவோம். மொத்தம் 20 கலெக்ட் பண்ணணும். இந்த பக்கம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறத கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஓடிடலாம். ஓகே, கீழே கோல்டு இல்லைன்னா போகிற வழியில் தான் கோல்டு இருக்குது. இதை கலெக்ட் பண்ணிட்டு போனால் 16 வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் 5 கலெக்ட் பண்ணணும். 20க்கு 15 கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, 16 இன்னும் 4 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு லேடர் இருக்குது. அப்போ மேலே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி கோல்டெல்லாம். நம்மளும் அந்த பாப் கேரக்டரும் ரிச்சாக போகிறோம் பேசிகிட்டு இருந்தோம். 20 கோல்டன் பாஸ் வச்சு ரிச் ஆகிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கோல்டன் பார் எடுத்து வெளியே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. இன்னும் கோல்டன் பார் கலெக்ட் ஆகல. ஓகே, கலெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஜெயிலா? நம்ம தப்பிக்க தானே செஞ்சோம், எப்படி ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம்? ஓ, மேலே ஒரு ஓட்டை இருக்குது. நம்ம தப்பிச்ச வழியில் கீழே ஓட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கீழே விழுந்திருக்கோம். இப்போ இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போகணும். ஜெயிலோட டோருக்கு உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வெளியே போவோம். இங்கே ஃபைட் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நான் வாரியர்ஸோட தான் இருக்குது. 2 பேர் வராங்க. ஓகே, டக்குன்னு அடிச்சு போடணும். ஓகே, 2 பேர் நம்ம அடித்து முடிச்சாச்சு. இந்த கதவை திறக்கணும்னா 5 பேர் அடிக்கணும். 2 பேர் தான் ஸ்பேன் ஆகிருக்கானுங்க. இன்னும் 2 பேர் ஸ்பேன் ஆனானுங்க. ஓகே, இப்போ சீக்கிரம் அடிக்கணும். ஹெச்பி வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. இங்கே 2 பேராக ஸ்பேன் ஆகிறாங்க. அப்போனா இன்னும் ஒருத்தனை அடித்தா போதும். 2 பேர் ஸ்பேன் ஆனால் 2 பேர் அடிக்கணுமோ? ஒருத்தர் ஸ்பேன் ஆனால் 2 பேர் ஸ்பேன் ஆனால் பார்ப்போம். 2 பேர் தான் ஸ்பேன் இருக்காங்க. இங்கே ஹெச்பி கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு டி அடித்தாலும் செத்துருவோம் போலியே. ஓகே, 2 பேர் அடிச்சு இப்போ ஓடிடும் வெளியே. இங்கே ஏதோ கொஸ்டின் மார்க் போட்ட பட்டன் இருக்குது, அழுத்தி பார்ப்போம். ஓ, மேலே போகிறதுக்கு வழி க்ரியேட் ஆகிடுச்சு. மறைஞ்சிருந்த பார்த்தோம்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ இது மேலே தாவி குதிச்சு போகணும். ஓகே, இது மேலே குதிச்சாச்சு. இப்போ இந்த லேடர் மேலே ஏறி மேலே போனால் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் தப்பிச்ச பாடு கிடையாது. இன்னும் திருப்பி வேறு ஏதோ ஆபி பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி சிலந்தி வலை, இந்த கத்தி வச்சு வெட்டுவோம். திருப்பி கொஸ்டின் மார்க் போட்ட பட்டன், திருப்பி அதே மாதிரி வெளியே வருது. ஓகே, இது மேலே ஏறி போனால் தப்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே செவரு மாதிரி இருக்குது. கையாலே குத்தி உடைக்கணும் போல். திருடுற கேம் இருந்தாலே கண்டிப்பாக பாஸ் ஃபைட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பாஸ் ஃபைட் இருக்கும். அப்போனா இன்னும் லென்த்தாக போகும் போலையே. பாஸ் ஃபைட் டஃப்பாக தான் இருக்கும். போய் பார்ப்போம். பாஸ் ஃபைட் இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தங்கத்தை தான் தூக்கிட்டு போகிற போட்டுருவாங்களோ. அதுவும் பிரமிட் மேற்குள்ளே வர வந்திருக்கும். ஏன்னா நம்ம மம்மியை பார்க்கவே இல்லை. மம்மி வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, மேலே போயிடுச்சு. இப்போ ஓடிடலாம். சொன்ன மாதிரி எங்கள் ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும் போல். ஏன்னா நல்ல ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதை சுற்றி அரேனா மாதிரி வேறு இருக்குது. படிலாம் அப்படியே கீழே போதே. கன்ஃபார்ம் இதில் பாஸ் ஃபைட் இருக்குது. ஒரு மம்மி கூட தான் மோதுன்னு நினைக்கிறேன். மம்மியே தான். இப்போ இந்த மம்மி கையில் மாட்டாமல் ஓடணும். இது வேறு கரெக்டாக அதில் ஹெட்டுக்கு வேறு எய்ம் பண்ணால் தான் ஹெட்டு குறையுது. ஒன்றும் அதுக்கிட்ட இருந்தால் அடிச்சிடும். அது தூரத்துலேயே இருக்கணும். அந்த மம்மி ஒரு குதிச்சுனா லாவா மாதிரி ஏதோ வருது. அதில் பட்டா ஹெச்பி குறையுது. ஆனால் சுற்றி மாதிரி சின்ன ரவுண்டாக லாவா இருந்தால் அது மாதிரி பட்டாலே செத்துடுறோம். ஓகே, இப்போ நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஓடி வச்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடுச்சு. அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே,
ஓகே, நம்ம மம்மியோட பாதி ஹெச்பி குறைச்சோம்னா வந்து அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. லாக் ஸ்விட்சில் அண்டர் வாட்டர் ஐலாண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பாதி ஹெச்பி குறைச்சோம்னா அவைக்கன் ஆகும். அதே மாதிரி இங்கே ஆகிடுச்சு. இதுக்கு வேறு 2 சைடில் இருக்க அந்த கையில் அடித்தா தான் போது. மிஷின் கன் வச்சுருந்தான். மிஷின் கன் மேலே அடித்தா தான் ஹெச்பி போச்சு. அது உள்ளே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி ஸ்பைக் பால்ஸ்லாம் ஆடுது. இன்னும் ஒரே ஒரு ஸ்பைக் பால் தாண்டி போனால் போயிடலாம். இங்கே வேறு ஆபி பண்ணி போகணுமா? இங்கேயும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் விழுந்து வாரி மேலே போனேன். நான் அவுட் ஆகலை. மேலே போய்ட்டு அதை சுற்றிட்டே இருந்தனால தெரியாமல் கீழே தான் விழுந்தேன். அதனால தான் நான் டைம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்தாச்சு. நீங்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த லேசர்ஸ் மேலே படாமல் போகணுமா? என்னோட லேசர்ஸ் வந்து உயிரே எடுத்துருமா? இங்கேயும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே டைம் ஆச்சு. அந்த லேசர் வர லேட் ஆச்சு. ஓகே, இந்த லேசர் கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இப்போயாவது எக்ஸிட் போவோமான்னு பார்ப்போம். இந்த எண்டு முடிவுக்கு வந்துட்டோமா? சூப்பர். இப்போயாவது எண்டுக்கு வந்தோமே. இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாண்டி போவோம். தெரியாமல் தண்ணிக்குள்ள வந்துட்டோம்னா தண்ணி பிரச்சனையாக இல்லை. நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, இங்கே தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருப்போம் போல். டென்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, மேலே ஏறி போவோம். இங்கேயும் ஆபி மாதிரி தான் இருக்குது. தாவி தான் போகணும் போல். இங்கேயும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆபியை லூஸ்தனமாக விளையாடிருப்பீங்க. ஏன்னா இந்த எட்டுக்கு வந்து பார்த்தீங்களா, இங்கேயே திருப்பி விழுந்திருப்பேன். அதாவது இங்கே வேறு திருப்பி விழுந்தேன். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 தடவை கிட்ட ட்ரை பண்ணி கடைசி இப்போ தான் இங்கே இந்த பக்கம் வந்தேன் நான். இங்கே வேறு ஒரு சாவி மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி இதை எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, அதனால் எப்போயே தூக்கிட்டு ஓடிடலாம். ஓகே, வந்தாச்சு. திருப்பி மேலே ஏறி போகணும். மலை ஆடு மாதிரி மலை ஏறுறோமே. ஆனால் இந்த மலை ஏறுறது நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அதை பார்க்க ஏதோ கோட்டைக்கு இருக்க மதில் சவர் மாதிரி இருக்குது. ஆனால் கேமை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இன்னும் ஜாயின் பண்ணலாம். மறக்காம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. பிளாக் டூர்ஸ் வந்து நிறைய கிவ்வே பண்ணுவோம். நம்ம 100 சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்பெஷல் கிவ்வே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடலாம். ஓகே, மறக்காம நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.